வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இது எங்களுடைய ஒரு கம்யூனிட்டியாக வந்திருக்கிறோம், ஒரு சமூகமாக ஒரு நல்ல விடயத்துக்காக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த தாயத்தில் உள்ள மக்களின் கருவுறுதல், அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கை பற்றி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு பப்ளிக் அவேர்னஸையும் கொண்டு வரதும், அதுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம் என்பதற்கான ஒரு பத்திரிகையாளர் மாநாடு. அவர் இழப்புங்களுக்கு ஆக்களை காணலைன்னா இன்றைக்கி முக்கியமான அமைப்புகளையும் அது மாற்றத்தில் உள்ள சீரியஸ் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் சரியான நேரத்தில் வரி அறிமுகப்படுத்துவோம். மற்றது விழிப்புணர்வும், மற்றது அந்த தாயத்தில் கிளினிச்சில் அமைக்கப்படுகின்ற அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக், அப்போ எங்கள் தமிழ் மக்களுக்கான அந்த கரூர்வல் உங்களுடைய அந்த கரூர் ஃபெர்டிலிட்டி கிளினிக்கும் அதுக்கான சப்போர்ட் எப்படி செய்யலாமன்றதும் முதல் முறையாக கனடாவில் நாங்கள் இதை நடத்துகிறது அது எல்லாருக்கும் பெருமையான வழியாக. ஹானரபிள் எம்பிபி லோகன் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி. பத்திரிகை ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மயிலாசன். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவ இடத்துல படித்த வைத்தியர்களின் சங்கம் இருக்குது, JMFI என்று நான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஓவர்சீஸ் சார்பாக அவங்களோட கலந்து கொள்கிறேன். இங்கே எல்லாருமே இலங்கைக்கும் எங்களோட ஊருக்கும் அவ்வளோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருக்கீங்க. அதை மாதிரி தான் நாங்களும் எங்களோட பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிற நிறைய பேர் எத்தனை வருஷத்துக்கு மேல் வந்தாக்கள், இதில் இருக்கிற இந்த இணைஞ்சவங்களும் தமிழோட இணைந்தவங்க, நிறைய ஆழமாக வேலை செய்தவங்க. அப்போ எங்களோட வேலை எப்படி இருக்குமென்னு சொன்னால், உண்மையிலே இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதை என்னென்று வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம், அது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து உலகத்தில் பார்வையை, உலகத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் சமூகத்தில் பார்வையை அதை நோக்கி கொண்டு போகிறது எங்களோட ஒரு நோக்கம். அதில் நாங்கள் முதல் கட்டமாக எங்களோட வடக்கில் முக்கியமாக யுத்த பிரதேசத்தில் கேன்சர் ரத்தம் கூடுதலாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ அது சம்மந்தமான ஆய்வுகளை செய்து அதுகளை நாங்கள் வெளியிடங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் அதை தடுக்கிறதுக்குரிய முயற்சிகளை நாங்கள் பெருமடுப்பில் செய்து இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி விட வேறு நிறுவனங்கள் அதை இப்போ எங்களோட சேர்ந்து அதை வேலை செய்து கொண்டிருக்காங்க என்னென்று அந்த புற்றுநோயை தடுக்கலாமென்று. அது முதலாவது. ரெண்டாவது, அந்த குடி போதை பழக்கம், போதை வஸ்து பழக்கங்கள் என்று இந்த பத்திரிகையில் கதைக்க முதலே நாங்கள் அதை இனங்கண்டு அதுக்குரிய ஆர்ப்பாட்டங்கள், அதுக்குரிய நடவடிக்கைகள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதுக்குரிய சம்மந்தப்பட்டவர்களுக்கு வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் அதை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அது சம்மந்தமான நடவடிக்கைகள். அதில் மூன்றாவது கட்டமாக எங்களோட சனத்தொகை குறைஞ்சு கொண்டு இருக்குது, ஆனால் இனவிருத்தியும் குறைஞ்சு கொண்டு போகுது. இது ஆதாரபூர்வமாக நாங்கள் புள்ளி விவரமாக இது ஒரு ஆராய்ச்சி மூலமாக ஆதாரமாக எங்கிட்ட இருக்குது. எல்லா இடங்களையும் விட எங்களோட தமிழ் பிரதேசத்தில் அந்த இனவிருத்தி கடும் குறைவாக இருக்கிறது காரணமாக இருக்குது. அதை இந்த கதைக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், அது இனிமேல் எங்களோட வழி புலமை இந்த மக்களுக்கும் அது தெரியணும். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய ஒரு கட்டம் இருக்குது. அப்போ இது கனாலமாக இருந்த பிரச்சனை, அதுக்கு ஆய்வுகள் மூலமான அறிக்கைகளும் இருக்குது. இது சம்பந்தமாக நெதர்லாந்து அரசாங்கம் ஒரு கிளிநொச்சியில் ஒரு பில்டிங் கட்டிக்கோ தந்தது, 25 கோடிக்கு மேலே அதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் தந்து. அது 3.5 வருஷத்துக்கு முதல் வந்தது. இப்போ 1.5 வருஷமாக திறந்து அது நடைமுறையில் எங்களால் இயங்க முடியாமல் இருக்குது. அதுக்கு அதுக்குரிய ஆட்களும் இல்லை, அதுக்குரிய எக்யூப்மெண்ட்டும் பழுதாக போய் கொண்டிருக்குது. இப்போ அந்த கட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த வடக்கு கிளந்து தவிந்த வேறொரு இடங்களுக்கு அந்த உபகரணங்களை மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அதை நாங்கள் இயக்காம விட்டோம்னா அது எங்களை விட்டு போயிடும். அதை தடுக்கணும். ரெண்டாவது உண்மையிலேயே எங்கள் இடத்துல அந்த இனவிருத்தி குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 23 விதமான, அதாவது 4 குடும்பத்தில் ஒரு குடும்பம் பிள்ளைப்படுறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்காகவும் நீங்கள் இலங்கையில் அப்படி ஒரு செயற்கை கருமூட்டல் செய்கிறேன்னு சொன்னால் 20 லட்சத்துக்கு 15 லட்சம் வரையும் போகும். அப்போ அதால் 65 விதமான சனம் அந்த முயற்சியை கைக்கொள்கிறாங்க. வசதியான ஆட்கள் வருவாங்க, ஆனால் வசதி இயலாக்கள் அப்படி போகிறதில்லை. இந்தியாவுக்கு போகிறோம்னா 50-60 லட்சம் பேரும். இப்போ இவங்க கேட்ட உதவி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு நாங்கள் இதை எடுத்து வைத்தியர்கள் இதை இலவசமாக செய்ய தயாராக இருக்காங்க. ப்ரொஃபஸர் ரகுராமன் தம்பி என்றான்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு எல்லாருமே இதில் இருக்கிற எல்லாருமே ஒரு தன்னலமற்ற வேலை செய்கிறார்கள். தங்களோட உதவியை தராங்க. தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு சம்பளமும் அந்த பழுதா போன உபகரணங்கள் இணக்கி
அதை சரியாக்கி அதை இயங்குறதுக்குரியதுக்கு தான் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு கேட்குறோம் இந்த காசு கிட்டத்தட்ட $21,000 வரும் ஒரு வருஷத்துக்கு. இதில் நாங்கள் 100 தொடக்கம் 150 பேருக்கு கருக்கூட்டல் செய்யலாம். அதில் உலக நியதி வந்து ஒரு 30 தொடக்கம் 40% தான் சக்ஸஸ் ரேட்டாக வரும். அப்போ இதில் நோக்கம் வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சோம்னு சொன்னால் இனிமேல் இது வளர்ந்து கொண்டு போகலாம். ஒரு காலத்தில் எங்களுக்கு இதுக்கு உரிய வேலைக்கு ஆக்கள் எங்களுக்கு அரசாங்கங்களோ ஒரு ஆக்களோ தரலாம். யாரும் பிள்ளைகள் வந்து காசு இல்லைன்னு சொல்லி பிள்ளை தெரிக்காமல் போகாமல் இந்த சந்தர்ப்பங்கள் தவிக்கப்படும். காசு 20 லட்சம் தான் இருந்தால் தான் வேலை செய்யலாமண்டு இருக்காமல் நிலமண்டு வர வேணும். இந்த நிலைமை மூலம் அவங்க அந்த மருந்தை வேண்டி கொடுத்தாங்கட்டா ஒரு 3 லட்சத்துக்குரிய மருந்தை வேண்டி கொடுத்தா அவங்க கருக்கூட்டல் செய்யலாம். அவங்க 20 லட்சம் செலவழிக்க தேவையில்லை. அதுதான் அந்த நோக்கம். இது அப்படியே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். எங்கள்கிட்ட இருக்கிற உபகரணங்கள் இல்லாமல் போகிற சந்தர்ப்பம் இருக்குன்னு தெரியணும். நாங்கள் இதில் கொஞ்சம் இப்படி இதை மருத்துவம் சார்ந்தபடியாக தான் நாங்கள் பிரச்சனை வழியில் கொண்டு வரோம். ஒரு யுத்தங்களுக்கு பிறகு ஞாபக ரேட் குறைஞ்சிருக்கிறது. அதுக்கு கணக்க காரணங்கள் இருக்கின்றது. கனடாவில் முந்தியும் கொஞ்சம் ரேட் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் கடந்த ஃபியூ இயர்ஸாக இப்போ 15 வருஷமாக நிறைய குறைஞ்சிருக்கு. முதல் வந்து நாங்கள் சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 91ல் 1.72% இருந்தது. இப்போ வந்து 1.26% குறைஞ்சிருக்கு. இது வந்து சாதாரண எண்ணம் இல்லை. இது நம்முடைய எதிர்காலத்துக்கு அடித்தளமே அசந்து விட்டதாக தான் சொல்லப்படுகிறது. இப்போ எங்களோட தமிழாக்கள எண்ணிக்கை வந்து இலங்கையில் மட்டும் குறையலை, நாங்கள் இங்கேயும் குறைக்க விடக்கூடாது. இது வந்து இங்கே இருக்கிற நம்பரும் கூட வேணும். அதுக்கு கணக்க காரணங்கள் இருந்தாலும் ஆனால் அதை நாங்கள் அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கும் ஒரு தகுந்த நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். பெண்களின் செல்ஃப் சஃபிஷியன்ட் வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இன்று கனடாவில் வந்து பெண்கள் வந்து உயர்கல்வி பெற்று தொழில் வளர்ச்சியை முன்னுரிமைப்படுத்துகின்றார்கள். இது ஒரு பெருமை. தமிழ் பொம்பளையா வந்து நிச்சயமாக ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கிறது வந்து ஒரு பெருமை. ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் தாய்மை, ப்ரெக்னன்சி அதுகளுக்கு வந்து ஒரு தாமதத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பெண்களால் மட்டும்தான் இந்த குழந்தையோட பெற்று கொடுக்கக்கூடிய நிலைக்கு இருக்கின்றபடியால் நாங்கள் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் நாங்கள் ஒரு தகுந்த காரணத்தில் தகுந்த நேரத்தில் செய்யத்தக்க விதமாக இருக்க வேண்டும். பெரிய குடும்பங்கள் என்ற பாரம்பரிய எண்ணம் மங்கி கொண்டு சிறிய குடும்பம் அல்லது குழந்தை இல்லாமல் கூட நாங்கள் வாழ்க்கையை சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு போகிறோம். மருத்துவ சவால்கள் வந்து புதிய தலைமுறையை பாதிக்கும் புதிய பிரச்சனைகள். இன்று வந்து பிரெக்னன்சி ஏஜ் வந்து உயர்ந்து கொண்டு போகின்றது. 2022 வந்து கனடாவில் வந்து சராசரி மதர் அதாவது தாய்மாரின் வயது வந்து 31.6 என்று பதிவாகி இருக்கின்றது. முந்தி வந்து நாங்கள் 20, 22 வயது 25 வயதிலேயே கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று இருக்கிறபடியா அந்த தாய் வந்து கிராமா வரையக்க அல்லது பாட்டி பூட்டியாக வரையக்க சிலவில் நாங்கள் 4 ஜெனரேஷனை பார்க்குறோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ 3 ஜெனரேஷன் பார்க்குறதே கஷ்டமாக இருக்கின்றது. அந்த என்னென்னா முதலாவது ஜெனரேஷனும் மெடிக்கல் ப்ராப்ளம் அதுகளில் போய் கொண்டிருக்குது. பிள்ளைகள் வந்து தங்களோட இப்போ என்னோட தாயாகிற டைமை வந்து போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போயினோம். பிள்ளைகளோட நம்பர் குறையுது. அப்போ சில வழியில் வந்து தாயும் மகளும் மட்டும்தான் இருக்கணும். இப்போ 3வது ஜெனரேஷன் அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கூடாது. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பாட்டி பூட்டி என்று வளரேக்க வந்து அந்த ஒவ்வொரு ஜெனரேஷனும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ஒரு விதமான பாசங்கள் வந்து டிஃப்ரெண்ட். அந்த ஒரு ஒன்றுக்களால் வளரேக்க அந்த பிள்ளைன்ற தன்னம்பிக்கை மற்றது நிறைய சவால்கள் அதுகளை வந்து சகிக்கக்கூடிய நிலைக்கு வருகின்றது. மற்றது கணக்க காரணம் என்று சொன்னோம். அது இன்னும் ஒரு காரணம் வந்து ஒபிசிட்டி. ஆக்களின் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போய் கொண்டிருக்க ஒபிசிட்டி கூட கொண்டு வரைக்க ஓவிலேஷன் குறையுது, ஸ்பெர்மின் குவாலிட்டி குறையுது, பொம்பளைகளுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அதுகள் வருது. அது வந்து முந்தி வந்து கொஞ்சம் கூட வயது வரைக்கும் வருது. ஆனால் இப்போ வந்து ஒரு டீனேஜ்லேயே PCOS இருக்குது. அப்போ அந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன்னு சொல்கிறது ஒரு காரணம், மெயின் காரணம். எண்டோமெட்ரியோசிஸ் அதுகள் மற்ற காரணங்களாக இருந்தாலும் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமாக ஒரு டைமுக்கு பீரியட் வராட்டா அவை இப்போ ஓவலேஷன் பண்ணுறது இப்போ
பிள்ளை வருமென்ற அந்த அந்த ஓவலேஷன் டைமை கல்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. மற்றது டயபிட்டிஸ் வந்து முந்தி வந்து நாங்கள் ஒரு வயது போன ஆக்களுக்கு வந்த வருத்தமெண்டு போய் 40 வந்து 30 வந்து இப்போ 20-25 வருகின்றது. அப்போ அது ப்ரெக்னெண்ட்டாக 30 வயதுக்கு அவை போஸ்ட்போன் பண்ணி கொண்டு போய் டயபிட்டிஸ் எளியாக வரைக்க அந்த ப்ரெக்னென்சி டைமிலேயே அவை இன்சுலின் அதுகள் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அதால் வந்து கம்ப்ளிகேஷன் அதுகள் எல்லாம் வருகின்றது. அப்போ இது எல்லாமே எங்களோட சனத்தொகையை பாதிக்கக்கூடிய நிலைக்கும் அந்த பிள்ளைகளின் ஹெல்த்தின் நிலையும் குறைஞ்சு கொண்டு தான் போகுது. மற்ற நிறைய அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது டயபிட்டிஸ் மட்டும் இல்லை, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுகளாலையும் அந்த நிறைய அந்த கருத்தரிக்கிறதுல இருந்து இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போகின்றது. மற்றது ஸ்ட்ரெஸ். இங்கே வந்து வாழ்க்கை முறை நான் சொல்லி தெரிய தேவையில்லை உங்கள் எல்லாருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபெர்டிலிட்டிக்கு. அந்த முதலாவது வந்து ஹோமோன் பேலன்சஸ் அதுகளை சேஞ்ச் பண்ணுறது, மற்றது ஒரு மென்டல் மூட் இருக்கணும். ஃபெர்டிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸாக ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பத்துக்கு அந்த மூடு இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸில், டயர்டில். அப்போ அதுகள் எல்லாம் வந்து இவர்களை வந்து பாதிக்கின்றதுங்கிற கருத்தரிப்பு சந்தர்ப்பங்களை குறைக்கிறது கொண்டே போகின்றது. மற்றது ட்ரக்ஸ், நாங்கள் ஆல்கஹால், ஸ்மோக்கிங், வேப்ஸ், வீட் இளம் வயதில் டீனேஜில் தொடங்கி அது போய்கொண்டிருக்கின்றது. அதால் வந்து அவர்களது கருத்தரிக்கின்ற ஸ்பெர்மின் குவாலிட்டி அதுகள், மற்றது ஓவலேஷன் அதுகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டே போகின்றது. மற்றது உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவும் சோசோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், குழந்தை பெறுவது ஒரு கனவாக வந்து மாறிக்கொண்டே போகின்றது. அங்கஸ் ரைட் வந்து ஒரு ஆய்வு சொல்லுது என்னென்னா, ஒரு பொருளாதார அழுத்தங்களே குழந்தை பெறுவதை தள்ளி போட செய்கின்றது. அப்போ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே வந்து ஹவுஸ் ப்ரைஸில் இருந்து டெய்லி எங்களை வாழ்க்கை செலவு, அதாவது சாப்பாடு, உணவு, ஹெல்த்தியாக சாப்பிட்றதுண்டா கஷ்டம். இப்போ கடைக்கு போனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவழியுது இதுன்றதுன்னா. இப்போ எல்லோரும் ஹவுஸ் ப்ரைஸ் கூடினபடியாக அதுக்கு நியாயமான காசு போக ஆக்கள் தங்களோட கட் பண்ணி தான் தங்களோட சாப்பாட்டில். அப்போ அன்ஹெல்தி டயட்டை தான் போகுது. அன்ஹெல்தி டயட்டாக போய்க்க இந்த டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர அது திருப்பி அதுக்குள்ள தான் நாங்கள் போகின்றோம் எல்லாத்துலேயும். மற்றது மெட்டர்னல் ஏஜ் வந்து இப்போ நாங்கள் முதல் சொன்னது மாதிரி இப்போ ஏஜ் வந்து கூடி கொண்டு போயிருக்க அந்த மதருண்ட ஏஜும் அப்நார்மல் பேபின்ற சான்ஸும் வந்து கூடிக்கொண்டு போகும். ஒரு ஆளுங்க நார்மலாக வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து 1 in 800 சொன்னால் 35 years வரைக்கும் அது 1 in 360 ஆகும், 40 years வரைக்கும் 1 in 80 ஆகும் மாறுது. அப்போ மதருண்ட ஏஜ் போக போக தனியாக டவுன் சிண்ட்ரோம் மட்டும் இல்லை, மைக்ரோசோமல் மற்ற இந்த ஜெனட்டிக்கலில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சில வேலை டிலிஷன் இருக்குது, சில வேலை ட்ரைசோமி, இப்போ டவுன் சிண்ட்ரோம் மாதிரி எங்களுக்கு எட்வர்ட் சிண்ட்ரோம் இருக்குது, வேறு அந்த ஜெனட்டிக்கலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீசஸ் எல்லாம் கூடிக்கொண்டு போகின்றது. அப்போ வயது வந்து முக்கியம் கட்டாமல். ஃபெர்டிலிட்டியும் வந்து வயதோடு வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. யங்காக இருக்கேக்க, இளமையாக இருக்கேக்க, ஹெல்த்தியாக இருக்கேக்க ஃபெர்டிலிட்டி சான்சஸ் வந்து கூட. அது வயது போக 35 இருக்கேக்க நல்லா குறையுது, 40க்கு நல்லா குறையுது. அப்போ கனடாவில் வந்து இப்போ 40க்கு பிறகுலாம் அந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது அந்த கப்பிள்ஸுக்கு வந்து பிளாக் டியூப் இருந்துக்கு வேண்டாம் ஒருக்கா ஐவிஎஃப் செய்கிறதுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் பொறுப்பெடுக்கும். ஆனால் அந்த ஏஜ் வந்து 40க்கு பிறகுன்னு சொன்னால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் பே பண்ணாது. ஏன்னா இந்த சான்சஸ் எல்லாம் குறையுது, மற்றது அப்நார்மல் பேபி அப்படியான அந்த சந்தர்ப்பங்களால் குறைஞ்சு கொண்டு போகுது. எங்கள் கனடாவில் பொறுத்த மட்டில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அதுகள் எல்லாம் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மல் ஒவ்வொரு ஐவிஎஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து அவன் கப்பிள்ஸுன்ற மெடிக்கல் ப்ராப்ளத்தை கொண்டு கூடலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வரும். அப்போ அது கூடினாலும் ஒரு 10,000 இருந்து 20,000-30,000 மட்டும் போகும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ அதால் தான் நிறைய ஆக்கள் வந்து முதல் இவர் சொன்ன மாதிரி கூட ஆக்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறோம். எந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் போயிட்டு சக்ஸஸாக வந்திருக்கணும், சக்ஸஸ் இல்லாமல் வந்திருக்கணும். ஆனால் அது வந்து சரியான கஷ்டம். இங்கேருந்து போயிருக்க, இங்கேருந்து வேலையிலேருந்து லீவ் எடுக்கணும் 2 பேரும். இனி அங்கே போய் இருக்கிறதுக்கு ட்ராவலிங் செலவு, அங்கே போய் வீடு எடுத்து அங்கே செலவுகள், குக் பண்ணுறதுக்கு சாமான்கள் வேண்டி அந்த அங்கே எக்ஸ்பென்சஸ் எடுத்து
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்க நிறைய கோர்ஸ் பண்ணுது. முந்தி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ வர வர அவையும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த இதன்படி கொஞ்சம் அங்கத்தே லோக்கல் க்ரௌடுக்கு ஒரு ப்ரைஸும் விசிட்டர்ஸ் அல்லது ஃபாரினர்ஸுக்கு இன்னொரு ப்ரைஸும் கொடுப்படுது. முந்தைய ஒரு காலத்தில் அதுகளை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருந்தவன். இப்போ கூடுறபடியாக அந்த ஒரு சான்ஸ் வந்து சரியான கஷ்டம். ஆனால் எங்களுக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸாக வருமென்று சொன்னால் எங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக ஜெஃப்னால் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவினோம். என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, தங்களை பிறந்த இடம் வளர்ந்த இடம் அதுகளை பார்க்குறதா அதோட அந்த சந்தோஷத்திலேயே ஒருக்கா திருப்பி அந்த ட்ரீட்மெண்ட் அதுகள் எடுக்க கொஞ்சம் செலவுகள் குறைவு, சந்தோஷம் கூட வரைக்க சக்ஸஸ் வரக்கூடிய சந்தர்ப்பம் கூட வரும்னு நினைக்கிறேன். பட் கனடாவில் வந்து லாங் வெயிட் டைம் ஐவிஎஃப்க்கும் அதை பே பண்ணினாலும் காசு பே பண்ணினாலும் வெயிட் டைம் கொஞ்சம் கூட. பட் அது மேல் டினையல் ஒரு காரணம் வந்து இந்த கப்பிள்ஸ் வந்து டிலே ஆகிறதுக்கு அந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு கனடாவில் ஆம்பளை ஆட்கள் வந்து இந்த டெஸ்ட்டு போய்க்க பொம்பளைகளும் சில டெஸ்ட்டுகள் செய்யணும். அப்போ பொம்பளைகளுக்கு இன்வெசிவ் டெஸ்ட் செய்யணும், ஆம்பளைகளும் சில நான் இன்வெசிவ் டெஸ்ட் செய்யணும், ஸ்பெர்ம் டெஸ்ட். அது அப்போ சில ஆட்களுக்கு யோசிக்கிறது என்ன, ஸ்பெர்ம் டெஸ்ட் செய்கிறேன்டா ஏதோ தங்களோட மேல் அந்த இதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு புளியான ஒரு மனதுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து எல்லா வருத்தத்துக்கும் சேவ் பண்ணுற மாதிரி தான் அதை போய் செய்யணும். டைமுக்கு போய் செய்தால் அந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூக்கள் வந்து டைமுக்கு எடுபடும். மேல் ஃபேக்டர் வந்து உண்மையில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபெர்டிலிட்டி இதில் வந்து 40 to 50% இருக்குது இங்கே கேசஸில். பல குடும்பங்கள் வந்து இது எல்லாத்தையும் தாங்க முடியாமல் தங்கள் கனவுகளை கைவிட வேண்டிய நிலை இருக்கின்றது. கருத்தரிப்பு மருத்துவத்தில் தாமதம் வந்து ஒரு மருத்துவ நேர குண்டு மாதிரி இருக்கின்றது. வயது ஒவ்வொரு மாதமும் கருத்தரிக்கும் திறனை குறைக்கின்றது. ஆனால் நம்முடைய ஹெல்த் கேர் அமைப்பு அதற்கேற்ற வேகத்தில் உதவி செய்யவில்லை. இந்த பிரச்சனை வந்து பிறப்பு வீழ்ச்சியை பற்றியது மட்டுமல்ல, இது கனடாவின் மக்கள் தொகையை தளமாக அசைக்கும் தேசிய நெருக்கடி என்று தான் நினைக்க வேணும். ஏனென்றால் இது நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ் கம்யூனிட்டி எதிர்காலம் பற்றியது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும், காலம் வந்து பொன்னானது. நன்றி.